மச்சான், அங்க டாப்பர் பையனை உட்காந்து அழுதுன்னு இருக்கான். அரியர் எழுத வந்த காந்தியை நான் பாறேன். பச்சதுல வந்துச்சா? அரியர் கிளியர் பண்ற கல்யாண பத்தியில பிறப்புற வாலியம் போற வேற லெவல வர. நீ சொல்லு மச்சான். குமார் குமார் ஃபர்ஸ்ட். ஐயோ ஏவா? ஓ பியா? டேய் எதனா ஒண்ணு சொல்றா மச்சான். டேய் எனக்கு கல்யாணம். வெள்ள மண்டே போந்துடுறான். அவன் கண்ணில் பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிருக்கு. அந்த 16 மார்க் கொஸ்டினை பார்த்து ஒருத்தன் அசலாம இருக்கானா அவன் சாதாரண ஆளே கிடையாது. இம்பாசிபிள். இன்ட்ரெஸ்டிங். சோகம் வந்தா சிரிப்பு வருது, அப்போ சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா மனசில் அவ்வளோ சோகம். இப்பெல்லாம் யாராவது சோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். சிரிக்கிறானா அழுகுறானா? ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா இங்க வா. செம்ம ஜோக். நீ சிரிச்சிட்ட, நீ சிரிச்சிட்ட. இதை விட என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே. சிரிப்பு வரல. நீங்க சொன்ன ஜோக்கு சிரிப்பு வரல நினைச்சிட்டு சோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். கம்போஸ் 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 கம்போஸ். ஏ காந்தி, உனக்கு வந்திருக்க கண்டிஷன் பேரு நர்வஸ் லாஃப்டர். சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், வலி இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று அறியாமல் நீ சிரிச்சுடுவேன். நம்ம கரெக்ட்? ஆமா டாக்டர். காந்தி, நான் சொல்கிற விஷயத்த நிதானமாக கேளுங்க, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸாலேயோ மருந்தாலேயோ முடியாது. உன் மனசை கண்ட்ரோல் பண்ண தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? கண்ட்ரோல் செல்ஃப் காந்தி. இதை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதுவே சரியானதான் உண்டு. ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. எதுக்கா இருக்கும்? எக்ஸாம் பத்தி கேட்பாளோ? எக்ஸாம் எப்படி எழுதுன? அதுதான். என்ன சைலண்டா இருக்க? ஹலோ. சாரி அங்கிதா. சாரியா? சொதப்பிட்டியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை போயிடும். வேலை இல்லைன்னா என் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க காந்தி. இது தெரிஞ்சு இப்படி பண்றேன்னா you just don't care, right? அதில்ல அங்கி. Stop. பிட்ரு காந்தி. It's over. Let's break up. All right. அந்த 5.25 மாசம் கூட எப்படியோ ஓட்டிட்டேங்க. ஆனா அந்த கடைசி ஒரு வாரம் இருக்கே, வா வச்சு செஞ்சிச்சுங்க. அப்படி என்னாச்சு? நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை பார்க்குற இடத்துலன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம ஏரியாலே சின்ன வயசுல இருந்து நம்ம கூட வளர்ந்த ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பான். அவன் கூட தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். ஆனா பொசுக்குன்னு லவ்ல விழுந்துட்டு அவன் நம்மளே கண்டுக்காம போயிடுவாங்க. சரி, அந்த நாய் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா திடீர்னு அவன் லவ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் காணாம போயிட்டான்னு வந்து உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு டெல்லி பாபு காணாம போயிட்டாங்க. அவர் இருந்தாவது 4 இடத்துக்கு போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வருவாரு. நான் எங்கன்னு போய் தேடுவேன், யாருக்கிட்டன்னு கேட்பேன். மாமா, ஏமா வருத்தப்படுறீங்க? நாங்க இருக்கோம்லம்மா, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கம்மா. எனக்கு கால் பண்ணி பார்த்தா சொல்லுங்க. டெல்லி பாபு எங்க ஏரியால யாராவது பார்த்தாங்களான்னு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாங்க. நான் யாருக்குமே தெரிலன்ட்டாங்க. அந்த பாபாங்க வந்தானா? அட்லீஸ்ட் அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தியாவது ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பார்த்தோங்க. பட் எதுவும் கிடைக்கல.
டேய் பார்ட்டி முடிஞ்ச உடனே மினிஸ்டருக்கு ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்து விட்டுரு. சரிண்ணே. ஆமா எல்லாரையும் கூப்பிட்டல? ஆமாண்ணே. போர்ட் மாரியப்பன், அல்போன்ஸ், ஆமாண்ணே. ட்ரிப்ளிகன் அப்சல் கூப்பிட்டுருக்கண்ணே. என்ன சக்கரதாச கூப்பிட்ட? சொல்லியிருக்கேண்ணே, அவர் ஊர்ல இல்லையா, அவங்க ஆளுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சில்ற பைய கண்டிப்பா என்ன செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போடுவான். இன்னைக்கு டெல்லி பாபு பிறந்த நாள்ல, போன வருஷம் என் பிறந்த நாள் என்ன மாசா கொண்டானல்ல, அது அவனுக்கு பொறுக்கல. அண்ணே அவங்க தான் யாருமே இல்லையே, இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டாச்சு, இனிமே யாரை வச்சு போடுவான்? இருக்கிறாங்களாமாப்பா, கலெக்ஷனுக்கே ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு கலெக்ஷன் சேகர். ஊருக்குள்ளேயே அவன் தான் கலெக்ஷன்ல கிங்கா. இன்னும் 2 பேர் இறக்கிருக்காங்களாம். அதுல ஒருத்தன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கற மாதிரியே இருப்பானா, ஆனா ரொம்ப ஷார்ப்பா. அவன் காரியத்துல கண்ணா இருப்பானா. இன்னொருத்த தடிமாடாட்டம் இருப்பான், ஆனா குழந்தைத்தனமானவன், ரொம்ப ஆர்வக்கோளாரான். ஆமா நம்ம சைடு என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் நம்ம தானே வண்டி அனுப்புறோம், அதான் சேஃப்டி. எல்லாத்திட்டையும் சொல்லியாச்சு. வண்டி எப்படி? டேய் என்னதுடா அது? அண்ணா ஊம்பேனர் தானா? அது தெரியுது, தலை ஏன்டா அந்த பக்கம் திரும்பி இருக்குது? நீ தான் தலைமறைவா இருக்கிறல்ல, அதனால தான் நான் தலை திரும்பி இருக்குது. ஆமாண்ணா. யார் ஐடியா கண்ணு அது? என் ஐடியா தானா? சூப்பரா இருக்குடா. ஏய் ஏன் அப்படி கத்துற? நெஞ்சிலையா சுட்டேன்? என்ன சொன்ன? வண்டி. என்னடா முழுங்குற? சரி தண்ணி குடிச்சிட்டு சொல்லு. ஏய் இன்னும் சாவலையா நீ? ஓ போய் என் மூஞ்சி தெரியற மாதிரி பேனர் அடி, இல்லனா உனக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்க. தண்ணி குடிச்சிட்டியா? அப்புறம் என்ன சொல்லு வண்டியில ஏறுறதுக்கு? வண்டியில வர்றவங்களோட ஃபோன் நம்பர் கடைசி 4 நம்பர் தான் கோட் நம்பர். போர்ட் குமார் நம்பர் வந்து 9441311157. 1157 சொன்னா நம்ம டிரைவர் கூட்டு வந்துருவாருண்ணே. ஆமா இந்த ஐடியா யார் கொடுத்தது? பெருமாள். என்ன கருங்கூந்தலோ. வண்டி அனுப்புறதா சொல்லியிருக்கானுங்க. எனக்கு பதிலாக 2 பேர் அனுப்புறேன்னு இருக்கேன். நீங்க தான் அந்த 2 பேர். வெல்கம். கண்டிப்பா உனக்கு 2 பேரை தான் அனுப்ப போறீங்களா? கோசு டேய், முதல்ல இந்த 50 லட்ச ரூபா பார்ட்டி கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டியடா? சாயந்தரம் அந்த ஏரியா தானே போறேன், வாங்கிட்டு வேணா. டேய் முதல்ல உன் வேலையை முடி. நான் பையனை வர 2 நாள் ஆளை காணோம்னா பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நீ பைக் எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் பைக்கு சர்வீஸ்ல இருக்குண்ணா, ஓலா சொல்லணா. அவர் எப்படி உட்காந்தா சொல்லுவாரு? டேய் சும்மாடா. வண்டி உங்க ஏரியா செல்வ விநாயகர் கோயில்கிட்ட வந்து நிற்கும். சொல்றத கேளு. போன ஆன்லயே வையே, அவனுக்கு பேசுறத கேட்க. ஓகேண்ணே. 8116 8116 இந்த நம்பரை சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிட்டே இருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாண்ணே, கேங்ஸ்டர் ஆகணும் தான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். அண்ணன் தான் கொஞ்ச நாள் சூப்பர்வைசராரு, டைம் வரப்போ சொல்கிறேன்னு சொன்னார். திருதுப்புன்னு பார்த்தா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. ஒன்றும் சொதைப்பிட மாட்டேயா? ஐயோ நீங்கள் எப்படி சொல்றீங்களா அப்படியே? சுத்தினே இருக்கு, கேப் புக்கே ஆக மாட்டேங்குது. நான் காசு வேணா நான் குத்துறேண்ணா. நிஜமாவே வரலடா. பாக்குறேன் மச்சான், இரு வரேன் மச்சான். நெட் வந்து கூட மீறி கலந்துச்சுனா பல ஆபத்துகள் ஏற்படும். ஓடிபி வந்துருச்சுடா. ஓகே தேங்க்ஸ் காந்தி. ஹலோ, நான் ஆப்பிள் கட்டுற வண்டியில் வரல, வேற வண்டியில் வந்திருக்கேன். நான் இந்த அம்மன் கட் அவுட் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பல தப்பான மனிதர்களை சந்திக்க நேரிடும், உயிருக்கே ஆபத்து வரும். விரத முடிகிற வரையும் இந்த பிரச்சனை யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்க ஹெல்ப்புக்கு ரவி எங்க இருப்பான். காரியத்தை கன கச்சிதமா முடிங்க, கன கச்சிதமா. புரியுதா? இது மட்டும் தானே புரிஞ்சு. போறோம், இறங்குறோம், போடுறோம். நான்
இந்த வண்டி தானா? இந்த வண்டி தான்ப்பா. அண்ணே பார்த்துட்டேண்ணே, ஆனால் வண்டியில் ஏறாமல் யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணே. நான் பின்னாடி வேற நம்பர் போட்டிருக்குண்ணா. அட அவன் தான் போன்ல சொன்னானேப்பா, வேற வண்டியில வரமே. இந்த வண்டி தான். கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்க. ஒருத்தன் பார்க்கறதுக்கு தடியா இருப்பான், ஆனா சைல்டிஷ் பிஹேவியர். ஓஹோ. இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு பால்கோவா இருப்பான், ஆனா அவன் தான் நமக்கு பாய்சனே. நான் பின்னாடி ஒயிட் போர்ட் போட்டிருக்கேண்ணா. அண்ணா கரெக்ட்ண்ணே, ஆனால் கூட இன்னொருத்தர் இருக்காண்ணே. கலெக்ஷன் சேகர் 3 பேர் அனுப்பிச்சிருக்கான். சக்கரை தொக்கா மாட்டுறானுங்க. சார் உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓட்ட பிரிச்சா இருக்காருப்பா. அப்படின்னா சார் உங்கள் மொபைலுக்கு 4 நம்பர் வந்திருக்குமே. ஓ அதுவா? 88111166. அவ்வளோதான். கன்ஃபார்ம்ண்ணே, அவங்க 3 பேர் தானே. ஏய் நாங்கள் லைன்லேயே வெயிட் பண்ணுறோம். அப்படியே வண்டியில் போட்டு வா, பத்த போட்டுடலாம். கரெக்டா? கரெக்ட். உட்காருங்க. வண்டியில் இருக்கு. சரிண்ணா. நான் வண்டியில ஏறா போன் நோண்டிட்டேன். ஒரு ஏசியை போடு. சார் ட்ராப் எங்க? அப்படியே தெரியாமவே கேட்பேன். ஒழுங்கா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேரு. போ. மேப்பை பார்த்து போவோம். போறோம், இறங்குறோம், போடுறோம். கெட்டு வந்துட்டு இருக்க பாலி மேகத்து. அதான் வந்து ஜீஸ் படியே மஸ்து மஸ்து. ஜீஸ் படியே மஸ்து. சார் உங்களுக்கு உண்மையாக பயமா இல்லையா? இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? போறோம், இறங்குறோம், இறங்குறோம், போறோம். ஏய் ரவி, நான் அனுப்புன ஆளுங்க சொம்பங்க இல்லடா. ரெட்டை குழல் துப்பாக்கில இருந்து வெளிவந்த 2 குண்டுகள் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டானுங்க. தொலைக்காம விட மாட்டானுங்க. வெறியோட வரானுங்கடா. இல்ல சக்கர, நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கியா, ஈஸியா முடிச்சிருவோம். டெல்லி சாவனும் ஐடியாவோட சாவானா? எனக்கு டெல்லி சாவனும் ஐடியாவோட சாவானா? இல்ல சக்கர, எனக்கு டெல்லி சாவனும் ஐடியாவோட சாவானா? சொல்றது கேளியா? ஏய் சொட்ட போன விடா. அடக்கு இதுக்கு தான் எனக்கு போனே எடுக்கிறதுல. விட்ட அட்வைஸ் அடிக்கிட்டே போவானுங்க. டெல்லி இருக்கிறதுலயே பெரிய மாலையா போறேன்டா. டேய் அந்த மாலை கடை நம்பர் வாங்கி வைங்கடா. கதை முடியும் நேரம் இது. பார்த்து போ, எல்லார் கதையும் முடிஞ்சிட போகுது. தனியா போனாவே 10 பேத்து போடுவான்டா. இப்போ 3 பேர் போறோம். மவனே அந்த கேங்கிவே அப்படியே அழிக்கிறோம். அண்ணா உங்ககிட்ட ரொம்ப துள்றான். ஆனா அங்க நிறைய பேர் இருப்பாங்களே சார். பாட்டை கேட்க விடுறியா? யாருப்பா மியூசிக் டைரக்டர்? நல்லா இருக்கேன் பாட்டு. டேய் புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டிருக்கீங்களே. புல்லட் ப்ரூஃபா? நான் இது வரைக்கும் நம்ம சினிமாவில் தானே புல்லட் ப்ரூஃப்லாம் பார்த்துருக்கோம். டில்லி பாபுக்கு வர ரொம்ப நக்கல் ஆயிடுச்சுல. ஆனா உனா இங்க போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. அவனை இந்த வாட்டி மாட்டு வரல அவரு. வெச்சிக்கிறேன். நாங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் போறோம்டா. ஸ்னைப்பர் இருக்குல, மேல போய் நின்னு கரெக்டா குறி கட்டைக்கும் போது நெத்திலே போடுறேன். அவன் மண்டை தெரிக்கணும். அண்ணா நீ என்ன கவலைப்படுற? அவன் ஸ்னைப்பர் வச்சு போட்டா நான் சோலோ வேலையும் போடுறேண்ணே. ஏ பாப்பா, சுத்தி எல்லா இடத்துலயும் நம்மால நிக்க வை பொருளோட. புரியுதா? ஓகேண்ணே. சார் 157 ரூபா சார். இது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங் வந்துருக்கு, போட்டு வந்து காசுறேன். வெயிட் பண்றேன். வெளில வராத, இங்க வேற மாதிரி போயிட்டு. இந்த பாட்டு என் மைண்ட்ல வேற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளில வராத, ஏது பிரச்சனை? நானே பழந்துன்னு கொண்டேன். பிரச்சனையா? சவுண்ட கூட்டான். பிரச்சனை பண்றது தானே இறங்குறேன். ஏய் சொல்றா. ஏட்டா போடா, பேசுறதுங்கடா. இறங்குறோம், இறங்குறோன்னே போடுறோம். ஐயோ என்னடா போற விட்டு ஜாமான கிலோப்பா. சரி நேரா பாரியா? நேரா பார்க்கவா? சேதாரம் இல்லாமல் வீடு போய் சேர்ப்பீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா.